அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 12 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அகாடமிக்குள்ளேயே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. கூட அந்த கைவன் வேற சேர்ந்து அட்டாக் பண்ணியிருப்பான். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இவன் என்ன பண்ணா கடைசியா அந்த ஒரு டிராகனை தூரத்துக்கு போட்டான் இல்லையா? அந்த ஒரு டிராகன் எங்கேயோ தூரமாக போய் விழுது. ஸோ அந்த குட்டி டிராகன் என்ன பண்ணுது, சென்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் உதவிக்கு யாரையாவது கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போல. அதுக்கு ஒரு சோகம், நான் இங்கேருந்து போயிட்டேன்னா சென்னானுக்கு யார் உதவி செய்வாங்க, ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்குது. இப்போ நம்ம டிராகனுடைய கண்ணீர் துளி அது மண்ணில் விழுது. விழுந்த உடனே அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் ஏற்படுது. அது என்னங்கிறது தெரியல. அந்த டிராகனுமே என்ன சொல்லுது, என்னுடைய கண்ணில் மண்ணு விழுந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் அதுக்கு புரியுது, அந்த பெரிய டிராகன் ஒன்று இறந்து போச்சல்ல, அது இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த டிராகனுடைய பவர் தான் இப்போ இந்த ஒரு குட்டி டிராகனுக்கு வருது. இந்த பெரிய டிராகன் பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபங். இது சொல்லுது, ஆஃபங் நீ ஒன்றும் கவலைப்படாத, சென்னானை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருதுப்பா. இங்கே சென்னானை இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண வராங்கல்ல, அவன் என்ன சொல்கிறானா, இப்படியெல்லாம் என்ன நீங்கள் கொல்ல முடியாதுறான்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறான். கைவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்பனன்ட் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக உன் கதையை நாங்கள் முடிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. இவனுமே தப்பிச்சு போகிறான். இருந்தாலும் மறுபடியும் ஐஸில் மாட்டிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம டிராகன் வருது. சென்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒன்று பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை சுற்றி ஒரு ஷீல்டை போடுது. இவன் கேட்குறான், நீ மறுபடியும் அதுக்கு திரும்ப வந்த, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, என் ஃப்ரெண்டை தனியாக விட்டு நான் போயிடுவேனா, அப்படிலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதோடு நிறுத்தினா கூட பரவாயில்லைங்க, என் ஃப்ரெண்டு மேலே எவனாவது கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தான்டா போகணும் அப்படின்னு டைலாகெல்லாம் சொல்லுது. கைவன் பார்க்குறான், ஓ நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். இப்போ நம்ம டிராகனோட குரல் கேட்குது. அது என்ன சொல்லுது, டேய் உங்கள் கண்ணை நல்லா திறந்து பாருங்கடா, நான் ஒரு லெவல் 5 ஹோலி டிராகன்டா அப்படிங்குது. நம்மால் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாப்புல. அங்கே இருக்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இந்த ஒரு டிராகன் அட்டாக் பண்ணுறா. ஆனால் அந்த அட்டாக் வேலை செய்யலை. அவளே என்ன கேட்குறானா, இது என்ன கிரீச்சர்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போது மற்ற 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த அட்டாக்குமே நம்ம டிராகன் கிட்ட வேலை செய்யல. நம்ம ஹீரோ பார்க்குறான், டேய் வேற லெவல்ரா நீ, ஆனால் ஜாக்கிரதையாரு, அவனுங்க மறுபடியும் அட்டாக் பண்ணுறானுங்க. ஸோ ஆப்பனன்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியுமே அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அட்டாக்குமே வேலை செய்யலை. நம்ம ஹீரோ பார்க்குறான், சூப்பரா அப்படிங்கிறான். ஆனால் டிராகன் என்ன சொல்லுது, இந்த பாரு என்னால் இதுக்கு மேலே முடியாது, இங்கே பாரு வயிறெல்லாம் எம்டியாக இருக்குது, பசிக்குது, நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாண்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு பறந்து போயிடுச்சிங்க. இப்போ இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா ஓடிட்டாங்க, விடாதீங்க தோர்த்துங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே தோர்த்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதான் கேட்குறான் சென்னான், நீ நல்லா தானே சண்டை போட்டுட்டு இருந்த, எதுக்கு ஓடி வந்த அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, நான் அப்பயே கேட்டேன் பசிக்குதுன்னு, ஏதாவது வாங்கி கொடுத்தியா, வயிறு பாரு எம்டியாக இருக்குது, இப்படியே சண்டை போட்டுருந்தா நம்ம தான் மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு கத்துது. அவன் என்ன சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாத, நான் அப்புறமா உனக்கு சிக்கன் வாங்கி தரேன் அப்படிங்கிறான். இப்போ இவனுங்க துரத்திட்டு வந்தானுங்கல்ல, அவனுங்க பார்க்குறானுங்க, டே என்னடா தப்பிச்சு போயிட்டானுங்களே அப்படிங்கிறாங்க. அதான் கைவன் சொல்கிறான், தப்பிச்சு போனாங்களா, நீ வேற, அவன் சாவை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னா, இப்போ அவன் போகிற திசை ஒரு ஃபார்பிடன் லேண்டு, அங்கே போனால் கண்டிப்பாக சாவு நிச்சயமா. எது செத்துருவானா, அப்போ அவன்கிட்ட ஹோய் போ இருக்கே, அது எப்படி எடுக்கிறதுன்னு ஒருத்தன் கேட்குறான். இன்னொருத்தன் என்ன கேட்குறா, ஐயோ ரத்தம் போயிடுச்சே அப்படிங்கிறா. சென்னானோட ரத்தம் வேணுமா. கைவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நீங்கள் வேணா அந்த ஒரு நேஷனுக்கு வேலை செய்கிறவங்களா இருந்துட்டு போங்க, ஆனால் நான் கிடையாது. நான் ஆக்சுவலாக நீங்கள் உள்ளுக்குள்ளே அத்துமீறி வந்ததையே இன்னும் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கேன். அதுவே நான் உங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய உதவி, கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான் இங்கேருந்து. இப்போ சென்னான் பார்க்குறான், என்ன ரொம்ப அதிசயமாக இருக்கே, அவங்க துரத்திட்டு வருவாங்கன்னு பார்த்தேன், காணுமே அப்படிங்கிறான். இந்த டிராகனு, டேய் என்னால் முடியலடா, பசிக்குதுடா, இதுக்கு மேலே முடியாதுடான்னு சொல்லிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருமா. அது என்ன சொல்லுது, டேய் நான் முதல்ல இங்கே பாரு, சீ ஃபுட்டு லேண்ட் ஃபுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டா தான்டா சரியாகும் அப்படிங்குது. எதிர்க்க பார்த்தா பெரிய போனு அலறடிச்சு எந்திரிச்சு வந்துருமா. டே சென்னான் எங்கடா கூப்பிட்டு வந்த, என்னடா ஒரே போன்ஸாக இருக்குது, என்ன இடம்டா இது அப்படின்னு கேட்குது. அவனுக்குமே இது என்ன இடம்னு தெரியல. அப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் ஒன்று வருதுங்க. இந்த ஃப்ளவரை பார்த்தோன்னா அந்த டிராகன் என்ன பண்ணுது, பக்கத்தில் போகுது, இதை சாப்பிட்டா டெலிஷியஸாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்குது. அந்த ஃப்ளவர் இதோட கையை முழுங்கிடுமா. டே காப்பாற்றுறா அப்படின்னு உடனே இவன் காப்பாற்றுறான். அப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வருது, இவங்கள தான் அட்டாக் பண்ணுது. அது எல்லாமே இவங்களுடைய ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறத தான் டார்கெட் பண்ணுது. ஸோ ஹியூமன்ஸோடைய ஸ்பிரிட் பவர் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுறோமா. ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் ஒன்று வருது. அது பார்க்கறதுக்கு அந்த திருக்கவால் மீன் மாதிரியே இருக்குது. அதான் அந்த டிராகன் கேட்குது, டேய் இதெல்லாம் என்ன க்ரீச்சர்ஸ்ரா, ஒன்றுமே புரியலையடா அப்படிங்குது. அதான் அவன் சொல்கிறான், முதல்ல சாப்பாட்டை பற்றி யோசிக்கிறத நிறுத்து, சண்டை போகிறத பற்றி யோசிக்கிறான். இவன் எதிர்த்து அடித்தா கூட அந்த ஒரு ஸ்பிரிட் பவர் அதை அப்சர்வ் பண்ணிடுதுங்க. இவனுக்கு தெரியுது இந்த இடத்துல ஏதோ ஒரு பவர் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஸ்பிரிட் பவர் இருக்கவங்களெல்லாம் இங்கே வர வச்சு அவங்களோட பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு.
அது என்ன பவர் அப்படிங்கிறது தெரியல. இப்படியே ஓடி போனா அதுக்கு மேலே பாதை இல்லை. ஐயோ டெட் அண்டா, மாட்டிக்கிட்டோமா, எவனா டிராஃபிக் இப்போ செட் பண்ணிட்டானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறாங்க. அப்போது ஒரு குரல் கேட்குதுங்க, இந்த மாதிரி நீ வந்து டெம்பிள்குள்ளே வந்துரு, இந்த இடத்துக்குள்ளே அந்த பீஸ்டெல்லாம் வராது, உள்ளுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. இவங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. இருந்தாலும் சரி வேறு வாய்ப்பு கிடையாது, வராது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஓடுறாங்க. உள்ளுக்குள்ளே போகும்போது நிறைய ஆவி மாதிரி உருவம் இவங்களாம் அட்டாக் பண்ணுது. இவன் அந்த குரல் கிட்ட கேட்குறான், ஏய் உள்ளே வந்தால் சேஃப்னு சொன்ன, என்ன இதெல்லாம் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறான். அது என்ன சொல்லுது, இதெல்லாம் வந்து இங்கே ட்ராப் ஆன சோல்ஸா. இந்த ஏன்ஷியன் காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு பேரியர் போட்டிருக்காங்களாம். அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு சிலை இருக்கான், அந்த சிலையை நீ உடச்சிட்டனா இந்த பேரியர் வந்து போயிடும் அப்படிங்குது. இவனும் வேகமாக உள்ளுக்குள்ளே ஓடி போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அங்கே போன உடனே அந்த இடமே ஒரு மார்க்கமாக அமானுஷமாக இருக்குது. நம்ம டிராகன் சொல்லுது, டே சென்னான், என்ன இடம்டா இது, பார்த்தாலே பேய் பங்களா மாதிரி இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, திரும்ப போயிடலாண்டா அப்படிங்குது. இவனுக்கு இந்த இடத்துல அந்த ஏன்ஷியன்ட் காட் அண்ட் டீமன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆரா அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. அவன் என்ன சொல்கிறான் டிராகன் கிட்ட, இங்கே பாரு, உனக்கு பயமாக இருந்தால் நீ வெளியில் இரு, நான் உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறான். இது பாக்குது, என்னது வெளியில் இருக்கணுமா, இந்த எப்பா இருறா நானும் உள்ளுக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போச்சு. உள்ளுக்குள்ளே போனால் அங்கே 2 சிலை இருக்குங்க. அவன் வந்து இந்த ஏன்ஷியன்ட் டீமன்ஸ் அண்ட் காட்ஸ் பார்த்தான்ல, அதே மாதிரி இருக்குது சிலை. அதோடைய கண்ணு மட்டும் நகருது. அது கண்ணில் இருந்து வர பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. இவன் பார்க்குறான், என்னடா ஒரு பார்வையே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கே, அப்போ இந்த காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறான். அப்போது ஒரு காடோடைய மிகப்பெரிய உருவம் அப்படிங்கிறது அங்கே தோன்றுதுங்க. அதை பார்த்தாலே இவனுக்கு தெரியுது, இவனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கனவு வந்தது இல்லையா, அதே உருவம் தான் இங்கே இருக்குது. இதெல்லாம் இந்நேரத்துக்கு செத்து போயிருக்கணுமே, எப்படி இங்கே உயிரோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்போது இவனோட கை கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த ஒரு உருவம் என்ன சொல்லுது, இந்த இடத்துக்கு யார் அத்துமீறி வந்தாலும் சரி அவங்க இறந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுது. ஆனால் இந்த குட்டி டிராகன் என்ன பண்ணுது, குறுக்க வந்து ஒரு ஷீல்டை போட்டு தடுக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், வேணாம், ஏற்கனவே உன்னோட ஸ்பிரிட் பவர் வந்து கம்மியாக இருக்குது, இப்படியே போனால் நீ செத்து போயிடுவே அப்படிங்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல, கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கு கோவம் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அவன் என்ன பண்ணுறான், அவன் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பவரையும் யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டை போட்டு தடுக்கிறான் அந்த அட்டாக்கை. அவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு மேலே யாராவது கையை வச்சா அவங்க உயிரோட இங்கேருந்து போக முடியாது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த ஹோயிபோ இருக்குல்ல, அதை எடுத்து அட்டாக் பண்ணுறான். அந்த ஆரோ போயிட்டு திரும்ப வந்துருமா, என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவனோட அந்த ஜேட் ஸ்டாஃப் இருக்கு இல்லையா, அது வெளியில் வந்து அந்த காடோடைய உருவத்தை மொத்தமாக உள்ளுக்குள்ளே இழுத்துருது. ஆனால் இந்த ப்ராசஸில் அந்த ஒரு பவர் வந்து இவனையுமே அஃபெக்ட் பண்ணுதுங்க. இவன் மேலே அப்படியே லைட்னிங் பவர் இருக்க மாதிரி இருக்குது. குட்டி டிராகன் என்ன பண்ணுது, டேய் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடுதுங்க. தொட்ட உடனே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி தூக்கி அடிச்சிச்சு அதை. இப்போ உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு வயசான மனுஷன் வராங்க, கையில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஸோ இவன் யாரு, இவன் நல்லவனா கெட்டவனா, இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.